இன்னைக்கு மக்கள் நீதி மையம் கட்சியிலிருந்து விலகி என்னுடைய மாநில துணை செயலாளர் விவசாய அணி என்ற பொறுப்பை விட்டுட்டு விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிருக்கேன். இதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் புல் ஃபேக்டர் புஷ் ஃபேக்டர் ரெண்டுமே இருக்கும். இதோட புஷ் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் இந்த கட்சியை ஒரு கட்சி மாதிரி நடத்தலை, ஒரு ரசிகர் மன்ற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அதில் அப்பப்போ கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது இது மட்டுமே வேலையாக இருந்துச்சு. எனக்கு விவசாய அணியில் ஒரு போஸ்டிங் கொடுத்தோம். விவசாயிகளுக்கு எதிராக நிறைய அநீதிகள் நடக்கும்போது அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு என்னுடைய அவங்க கூட உரையாடல்கள் எல்லாமே உருவழி பாதை மாதிரியே இருந்துச்சு. விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நெல்லுக்கு மற்றும் மீன் வளர்ப்பு, இறால் வளர்ப்பு போன்ற பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கேட்கும்போது அது சம்மந்தமாக அவங்க கூட்டணியில் இருக்க திமுக அரசிட்ட கூட அவங்களால பேச முடியல. அடுத்த விஷயம், கரும்பு நிலுவைத் தொகை விவசாயிகளுக்கு வாங்கி கொடுக்க முடியல. சோலார் மின்வேலி அமைக்கிறதுல பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. தனிப்பட்ட முறையில் விவசாயிகள் வாங்கினாங்கன்னா ஒரு மீட்டருக்கு 120 ரூபா காஸ்ட் அடக்கமாகிற சோலார் மின்வேலியை அரசாங்கம் 50% மானியத்தோட 390 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஊழல் நடக்குது. ஊழலுக்கு எதிரான கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு திமுக கூடவே போய் கூட்டணி வச்சதும் எனக்கு உடன்பாடு இல்லை. அடுத்தது நிறைய ஹிந்து விரோத பேச்சுக்களும் அதிகமாக இருந்தது, அதுவும் எனக்கு உடன்பாடு இல்லை. பகுத்தறிவு விவாதம் அப்படிங்கிறது, அதிகமான பகுத்தறிவு விவாதம் இருக்கிறது இந்து கட்சியில தான், இந்து மதத்துல தான். இந்து மதத்துல பார்த்தீங்கன்னா ராவணனுக்கு 10 தலை அப்படிங்கிற ஒரு உருவகம். அதில் ராவணனுக்கு கோபம்னு ஒரு குணம் இருக்கும், தயாள குணம்னு ஒன்று இருக்கும், வீரம்னு ஒரு குணம் இருக்கும். இப்படி 10 விதமான குணங்களை கொண்டவன், 10 பேரோட பலங்களை கொண்டவன் ராவணன்கிறத ஒரு சிம்பாலிக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம். அதை பகுத்தறிகிறது தான் நம்மளுடைய இந்து மதம். ஆனால் இவங்க பகுத்தறிவுன்னு வேற எதையோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பிஜேபின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலக அரங்கில் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கிது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் நம்மளுடைய பிரதமர் மோடிஜி அவங்க தான். தமிழ்நாட்டிலையும் நிறைய அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்காங்க, முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை IPS அவர்கள் இருக்காங்க, கருப்பு முருகானந்தம் அவர்கள் பிஜேபிக்காகவும் இந்த ஊருக்காகவும் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க, பேட்டை சிவா அவர்கள் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் கோட்டூர் ராகவன் எல்லாரும் இருக்காங்க, மாவட்ட தலைவர் கோட்டூர் ராகவன் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அது போக இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி கவர்மெண்ட் எல்லாம், காங்கிரஸ் கவர்மெண்ட் உட்பட எல்லா கவர்மெண்ட்டும் அமெரிக்க அரசாங்கத்துக்கு அடிபணிஞ்சு தான் போயிட்டு இருந்துச்சு. எதா இருந்தாலும் வளைஞ்சு கூன் போட்டே போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா நம்ம அதிகமாக வர்த்தகம் பண்றோங்கிறத காரணம் காட்டியே ஒரு வரி விதிப்பு போடுது அமெரிக்கா. அதுக்கு எதிர்த்து கொஞ்சம் கூட வளையாம நின்று ஃபேஸ் பண்ணி எதா இருந்தாலும் சாதிச்சுக்கக்கூடிய கவர்மெண்ட்டாக நம்மளுடைய இந்திய அரசாங்கம் இருக்கு. அதுக்கு என்னாலான உதவிகளை செஞ்சு, உதவிகள்னு சொல்ல முடியாது, என்னாலான என்னுடைய கடமைகளை செஞ்சு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதனால நான் பிஜேபியில் சேர்ந்திருக்கேன். இன்னும் என்னென்ன செய்யணுமோ பிஜேபியிலேருந்து எனக்கு மேலிடத்துலேருந்து என்னென்ன கட்டளைகள் வருதோ அது அனைத்தையும் நான் நிறைவேற்றி முடிப்பேன்.